friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல வீடே மணக்கும் cinnamon roll எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம yeast activate பண்ணனும். அதுக்கு ஒரு mixing bowlல 1/2 கப் வெதுவெதுப்பா இருக்கிற பால். விரல் வச்சு பாக்கும்போது ரொம்ப கம்மியா சூடு தெரியணும், ரொம்ப அதிகமா சுற்ற கூடாது. கூடவே 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் yeast. சில yeast வந்து பவுடர் மாதிரி இருக்கும், நம்ம அதுவும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் கலந்துட்டு yeast வந்து ஆக்டிவேட் ஆகட்டும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி நொரையா வந்திருக்கு. இந்த மாதிரி வரணும். yeast ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து மாவு சேர்க்கணும். 2 கப் மைதா மாவு. இது வந்து 250 கிராம். இதுல வந்து 2 கப் மைதா மாவு, கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, கொஞ்சமா உப்பு, 1/4 டீஸ்பூனோட குறைவா உப்பு, 4 டேபிள் ஸ்பூன் உருக்குன வெண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விடணும். இதுக்கு வந்து மாவு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். நான் காமிக்கிறேன். எல்லாத்தையும் கலந்ததுக்கு அப்புறமா பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக இருக்குது. ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, அதனால் ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இதை வந்து ஒரு 7 நிமிஷம் போல் நம்ம நல்லா கை வச்சு பிசைஞ்சு வைக்கணும். நல்லா கலந்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ இது மேலே வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு ஒரு டவல் வச்சு மூடி வச்சிடலாம். இனி இதை வந்து 1.5 மணி நேரம் போல் அப்படியே வச்சுக்கோங்க. மாவு வந்து நல்லா டபுள் ஆகி வரணும். கொஞ்சம் குளிர்காலம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு 2 மணி நேரம் போல் ஆகும். இருக்கட்டும். மாவு ரெடியான நேரத்தில் நம்ம வந்து பட்டையை வச்சு சின்னமன் பவுடர் தயார் பண்ணி வச்சிடலாம். இதுதான் வந்து அந்த நல்ல டேஸ்ட், அந்த வாசனை கொடுக்கும். இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 துண்டு பட்டை எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு இதுவும் வந்து 1 இன்ச் சைஸ்க்கு இருக்குது. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர். இது வந்து அந்த நடுவில் வைக்கும்போது ஒரு கலர் கான்ட்ராஸ்ட்டுக்காக ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து சலிச்சுட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ ஒரு வேளை ஏதாச்சும் பட்டை வந்து அடிப்படாமல் இருந்துச்சுன்னா அது வந்துடும். எல்லாமே நல்லா அரைப்பட்டிருக்கு. இப்போ இது கூட மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் பவுட்ரு பண்ணாத சர்க்கரை. ப்ரௌன் சுகர் சேர்க்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் அந்த கலர் கான்ட்ராஸ்ட் நல்லாயிருக்கும். கலந்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ மாவு வந்து டபுள் ஆகி வந்திருக்கு. வழக்கம் போல் ஒரு டிஷ்யூம் கொடுத்துடலாம். டிஷ்யூம் கொடுத்துட்டு அதை நம்ம வெளியே எடுக்கிறப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வரும். இதை இப்போ வந்து ஒரு ஒர்க் சர்ஃபேஸில் வச்சுட்டு சப்பாத்தி கட்டை வச்சு நம்ம வந்து கொஞ்சம் விரிக்கணும். ரொம்ப மெல்லிசாக விரிச்சிடக்கூடாது, அதனால ரொம்ப குண்டாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா தான் பன் வந்து கொஞ்சம் சாஃப்டாக வரும். இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி விரிச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், அதை வந்து முன்னாடியே ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே எடுத்து வச்சுட்டேன். நல்லா சாஃப்டாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இப்போ இதை எடுத்து நம்ம அப்படியே அந்த விரித்து வச்சுருக்கோம்ல மாவு, அது மேலே ஒரு சின்ன ஒரு லேயர் மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். 2 டேபிள் ஸ்பூனும் சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பட்டையோட பொடி, பட்டையும் சர்க்கரையும், அதை வந்து மேலே வந்து அப்படியே நம்ம எல்லா சைடும் கவர் பண்ணுற மாதிரி தேய்ச்சி விட்டுடலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா கை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த ஓரத்துலேருந்து அப்படியே மெதுவாக நம்ம வந்து ரோல் பண்ணும்போது ஒரு இது மாதிரி இருக்கும். இந்த கடைசி இதை மட்டும் லைட்டாக நம்ம ட்ரிம் பண்ணிடலாம். அப்போ வந்து எல்லாமே வந்து சம அளவில் வரும். இல்லைனா வந்து இந்த கடைசி இது மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இதை நான் எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து ஒரு 7 பீஸாக நான் வந்து கட் பண்ண போகிறேன். நம்ம வைக்கக்கூடிய அந்த பாத்திரத்தோட சைஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பீஸாக நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேயில் வச்சிடலாம். நான் வந்து 7 இன்ச் பேன் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பேனோட சைஸ் வந்து பெருசாக முக்கியம் இல்லை, கொஞ்சம் அது வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி நம்ம வைக்கணும். இது வந்து மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் போல் இருக்கட்டும். அந்த கேப்பெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபில் ஆகும். இப்போ 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள், இன்னும் கொஞ்சம் பெருசாகிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம பேக் பண்ணணும். 350 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது 175 டிகிரி செல்சியஸில் கிட்டத்தட்ட 25லேருந்து 27 நிமிஷம் போல் ஆகும். இப்போ இவ்வளோ வச்சிடலாம். எனக்கு சரியாக 27 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், அந்த ப்ரௌன் சுகர் சேர்த்ததுனால அந்த நடுவில் இருக்கிற லேயர்ஸ் வந்து கலர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக அழகாக வரும். இதை வந்து நம்ம சும்மா சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாக வந்து சின்னமன் ரோலுக்கு மேலே வந்து ஒரு க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் பண்ணுவாங்க.
நமக்கு வந்து க்ரீம் சீஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அதனால் நான் வந்து ஒரு சின்ன டூப்ளிகேட் ஃப்ராஸ்டிங் பண்ண போகிறேன். ஆனால் இதுவும் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் பால், 1 டீஸ்பூன் உருக்குன வெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா இந்த டோனட்லலாம் போடுவோம்ல அந்த கிளேஸ் மாதிரி அழகாக வரும். இப்போ இதை எடுத்து அப்படியே அது மேலே சேர்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே இதை நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் சூடாக இருக்கும்போது நம்ம சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி இன்னொரு பேட்ச் வந்து அவன் இல்லாமல் எப்படி சாதாரண பாத்திரத்தில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்பவும் போல் ஒரு அடிகனமான பேன், அதை தூக்கி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் மிதமான சூடில் ப்ரீ ஹீட் ஆகட்டும். இப்போது இந்த மேலே அந்த மூடியில் சூடு தெரிஞ்சதும் இதை வந்து அப்படியே நம்ம உள்ளே வச்சுட்டு மூடி வச்சிடலாம். மிதமான சூடில் கிட்டத்தட்ட 27லேருந்து 28 நிமிஷம் போல் ஆகும். சூடு வந்து அதிகமாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். எனக்கு சரியாக 27 நிமிஷம் ஆச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணும்போது மேலே வந்து கொஞ்சம் அந்த ப்ரௌன் கலர் ஆகாது, ஏன்னா கீழே இருந்தானே நமக்கு ரொம்ப சூடு வரும். அதனால் மேலே வந்து கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும், கீழே வந்து அழகாக எல்லாமே ரெடியாகியிருக்கும். இதுவும் பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு. அதை அமுக்கும் போதே அப்படியே பஞ்சு பஞ்சு போல் இருக்குது. டடா, நம்மளோட சுவையான நல்ல வாசனையான சினமன் ரோல் ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக தயாராகிடுச்சு. இதை வந்து நம்ம பேக் பண்ணி முடித்ததுமே ஒரு வாசனை வரும் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த பட்டையோட வாசனை வந்து வீடு ஃபுல்லாக அப்படியே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அந்த கிளேஸோடு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.